டியூஸ்டே ஈவினிங் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி இந்த மில்லட் தோசைக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது ரொம்ப நாள் ஆகுது, சரி போய் அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அந்த மாவு கடையில் வந்து ஒரு வயசான தாத்தா தான் இருப்பார், அதனால் அவருக்கு ஜிபேலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காசு தான் வாங்குவார். இப்போலாம் காசை தேடி ஒரு கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஆகிட்டு எல்லா கடையிலையும் இப்போ ஜிபே ஆகிட்டு. எங்கள் சென்னையில் உள்ளவங்க எல்லாருமே வீட்டிலலாம் மாவு அரைக்க மாட்டாங்க, மோஸ்ட்டாக எல்லாருமே ஊற வச்சு கடையில் வந்து அரைச்சிடுவாங்க. நம்ம 1 மணி நேரம் அதை அரைச்சி கழுவிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான், மேலே போட்டால் கீழே அப்படியே மாவாக வந்துடும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து காணாது. எல்லாருக்கும் அரைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தாத்தா அரைச்சி கொடுத்தாரு. ஏன்னா ஈவினிங் டைமில் அவருக்கு மாவு அரைக்கிறது, இந்த அரிசி மாவு இட்லி மாவு அரைக்கிற வேலை தான் அவருக்கு நிறையா வரும். அதுக்கப்புறம் நானும் அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டு அதை காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன். நைட்டு சாப்பாட்டுக்கு நான் அரைச்சிட்டு வந்த மில்லட் தோசை மாவில் தான் மில்லட் தோசை செஞ்சு சாப்பிட்டோம். மதியான சோறு கொஞ்சம் மிஞ்சிட்டு அதில் முட்டை சோடா கிண்டி இதன் குட்டிக்கு ஊட்டி விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா